கூடுதல் தகவல்களோடு தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ சென்சார் போர்டு ஜனநாயகன் பட விவகாரத்துல ஏன் இவ்வளவு கீனா செயல்படுறாங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு? ஜனநாயகன் விவகாரத்தை பொறுத்த அளவில் அதுல மத்திய சென்சார் வாரியம் குறிப்பிட்ட சில காட்சிகளை நீக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை என்பது படக்குழுவினருக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அது மட்டுமல்லாமல் ஒரு சில வசனங்களையும் படத்திலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு அந்த ஒரு நிபந்தனை என்பது விதிகள் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இனுடைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் அந்த சென்சார் சான்றிதழ் குறிப்பாக அந்த படத்தினுடைய வெளியீட்டிற்கு முன்னதாக வழங்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தை பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனமானது அணுகியிருந்தது. அதில் தனி நீதிபதியினுடைய உத்தரவு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாக அமைந்ததை அடுத்து மேல்முறையீடு என்பது டிவிஷன் அமர்வில் மட்டாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில்தான் அந்த தனி நீதிபதி உத்தரவிற்கு அவர்கள் தடை விதிப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால் படத்தினுடைய வெளியீடும் தள்ளி போன நிலையில் இந்த ஒரு மேல்முறையீட்டை பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக மத்திய சென்சார் வாரியத்தை பொறுத்த அளவில் விதிமுறைகள் அடிப்படையிலான ஒரு காட்சிகள் என்பது இருந்தால் நிச்சயமாக அதற்கு உடனடியாகவே சென்சார் சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு சில பகுதிகளையும் ஒரு சில கருத்துக்களையும் அவர்கள் நீக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தனி நீதிபதியினுடைய விசாரணை என்பது ஒருதலை பட்சமாக இருந்ததாகவும் சிபிஎஸ்இனுடைய தரப்பினுடைய வாதத்தை கேட்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் அமர்வானது அந்த ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதற்கு எதிராக தான் தரப்பட்டது இந்த மேல்முறையீடு மனுவும். இந்த மேல்முறையீடு மனுவானது விசாரிக்கப்படும் பொழுது தங்களுடைய தரப்பு கருத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு தீவிர அவர்கள் சிபிஎஸ்இ தரப்பிலிருந்து அவர்கள் கேவியட் மனுவும் தற்போது தாக்கல் செய்து மிக முக்கியமாக பார்க்கணும். இது ஒரு படமாக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு இறுதி படம் என்ற ஒரு கணக்கிலும் இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை படத்தை முடக்குவதற்காக எடுத்து வருவதாக தாவேகாவினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தாலும் சிபிஎஸ்இ இந்த விவகாரத்தில் தங்களுடைய தரப்பு ஒரு கருத்துக்களை விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்பதில் அவர்கள் திட்டமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். படத்தில் இருக்கக்கூடிய அந்த நீக்க வேண்டிய விவகாரங்கள், நீக்கப்பட வேண்டிய காட்சிகளை அனைத்தையும் அவர்கள் நீக்க வேண்டும். இல்லை என்றால் அனுமதி என்பது சென்சார் சான்றிதழ் என்பது வழங்கப்படாது என்ற ஒரு கருத்திலும் அவர்கள் திட்டவட்டமாக உள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது.